ஹாய் நண்பா. இங்கே நம்ம எங்கே போக போகிறோம்னா அண்ணா நகருக்கு ஃபுட் ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ தான் கிளம்புறேன். இப்போ தான் நான் ஏன்னா மேக்ஸிமம் என்னென்ன இருக்குது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்ப்பீங்க, பாருங்கள். நம்ம என்னதான் இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் டைமாக இருந்தாலும் ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. கிளம்பலாமா? வாங்க போகலாம். கைஸ், நம்ம வந்துட்டோம் ஃபுட் ஏரியாவுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம அண்ணா நகர். ரொம்ப பிஸி ஏரியாங்க. இந்த பாருங்கள், வாவ் மோமோஸ் இருக்குது, சாய் கிங்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்தா ஒன்லி இட்லி இங்கே சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே இட்லி செம்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அங்கே. அப்படியே போயிட்டே இருந்தோன்னா நம்ம ஃபுல் நைட் லைஃப் எப்படி இருக்குது பாருங்களேன் நம்ம அண்ணா நகரில். ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 அப்போ இந்த வீடியோ எடுக்கும் போது நான் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ சின்ன ஒரு பிரியாணி சென்டர் தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ பிரியாணி மரியாதையே போயிடுச்சுங்க. அங்கங்கே இப்போ பிரியாணி கடை தான் ஃபுல்லாக. ஆனால் ஃபுல்லாக எண்ணி பார்த்தா ஒரு 20-30 பிரியாணி கடை இருக்குங்க பாருங்கள். KFC மரியாதையே போயிடுச்சு பாருங்கள். நிறைய பிரியாணி கடை ஃபுட்டு கடை வந்துட உடனே KFC பெரிய பேர் போகிறது கிடையாது. இப்போது க்ரீம் ஸ்டோனு, ஐஸ்கிரீம் கடை, என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க அங்கே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 48 ஸ்கொயர் ஃபீட்டு ஷாப். இது அதாவது சைஸே அவ்வளோதான். இங்கே பார்த்தா ப்ரௌனி அந்த மாதிரிலாம் வந்து சாக்லேட்டில் வந்து கொண்டு கொடுப்பாங்க போட்டு. நல்லாயிருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் எக்ஸ்பென்சிவ், எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக ட்ரிப் போனீங்கன்னா உண்மையிலே நம்ம வெளியூர் இப்போ வெளியே போகணும். நம்ம ஜாலியாக வெளியே இப்போ ட்ரிப் மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அண்ணா நகரில். இதுதாங்க கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். நான் இங்கே தாங்க அடிக்கடி வருவோம். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ள நைட் லைஃப் சூப்பராக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக குழந்தைலாம் கூட்டின்னு போய் மேலே டேம்ப்ளின் பார்க்கு, அது ப்ளே ஏரியாலாம் இருக்குது. சூப்பராக இருக்கும் உள்ள. கண்டிப்பாக நாங்கள் போகலாம். நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம வெள்ளி சைனாரு இன்னும் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இது பாருங்கள். இப்போ நான் உள்ளே போய் சும்மா அப்படி எல்லாமே காட்டுறேன். ஒரு சின்ன வீடியோ மாதிரி பாருங்கள். எவ்வளோ கடை இருக்கு பாருங்க. ப்ரான் இருக்குல்ல, ப்ரான் how much? எவ்வளோ? சும்மா எத்தனை வாடி இருக்கு பாருங்க. மாயா ஜலார் நிறைய கடை இருக்கு. ரைட் லைஃப் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சென்னையில். இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி வந்து அனுபவிக்கலாங்க கண்டிப்பாக. ஐஸ்கிரீம்ஸில் எப்படி இருக்கு பாருங்க. ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ், இதெல்லாம் கேக்ஸு, சாக்லேட்ஸு. இங்கே பார்த்தீங்களா எத்தனை கோழி, எத்தனை எல்லா செத்து கிடைக்கு பாருங்க. பிரியாணி இருக்கு. எவ்வளோ கடைக்கு பார்த்தீங்களா. ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி அப்படியே இருக்குது ஃபுல்லாகவே. ஆனால் இங்கே நல்லா ஃபேமஸ் அண்ணா நகரில். செம்ம க்ரௌடு வரும் டெய்லி. செஃப் பென் அவ்வளோ கடை பாருங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இங்கே ஓப்பனாகவே இருக்கும் பிளேஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஏசி இருக்கான்னு தெரியல. ஆனால் உள்ள இங்கே பாருங்களா சைனீஸ் இது ரெஃபரன்ஸ் இல்லை. எல்லா விதமாக இருக்குது. மியா மோட்டோனா எனக்கு குண்டுன்னு தெரியும் ஹிந்தியில். ரைட்டெல்லாம் பாருங்களா பாக்ஸ் மாதிரி வச்சுங்க மியா. அது அப்படியா எவ்வளோ கலருங்க பாருங்க பாருங்க. ஒரு இது மாதிரி இருக்கு, ஒரு குட்டி கோவா மாதிரி இருக்கு பாருங்க. இது பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட்ஸு, ஷேக்ஸு, குளிப்பயங்கமாக ஒன்று இருக்குது. வேஃபல். ஆமாம்,
அதுதான் ஏசி தாங்க. இது உள்ள ஒரு ஹோட்டல் இருக்கு போல. ஃபிசிக்கல் என்எஃப்டினா மேக் யூர் ஃபோட்டோ இன்ட்டு போலர் இன் 5 மினிட்ஸ். இதெல்லாம் புதுசாக வந்திருக்குங்க, நான் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நிறையா வந்து மாறி இருக்கு கடைங்க எல்லாமே. மேலே என்ன இதுதான் ட்ராம்பலின் பார்க் தானே இருக்கும். மேலே ஒரு டைனிங் கூட இருக்குது. மேலே டைனிங் இருக்குது, ட்ராம்பலின் பார்க் இருக்குது. ஆமாம், அது மேலே இருக்குது. மேலேயும் நம்ம போகலாம், இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா இருக்குது, அப்புறம் வந்து ட்ராம்பலின் பார்க் இருக்குது. செம்மையாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க மேலெல்லாம். அந்த பக்கம் போதும் ஃபுல்லாக அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே கீழே பாருங்களா, கேப்ஸ்டே எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ கூட்டம் நடமாடுறான் பாருங்க நைட் டைமில். அதுவும் 12 மணிக்கு மேலே. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, 12 மணிக்கு மேலே வந்து பேய் நடமாடம் சொல்லுவாங்க. நான் மனுஷன் நடமாடிட்டு இருக்கேன். இப்போ பேயெல்லாம் வரமாக உட்காந்துச்சு போலகுது. நாங்கள் அப்படியே கீழே போவோம். புக்ஸ் கூட இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க. புக்ஸ் கூட இருக்குங்க. எது மேஜிக் புக் சொன்னீங்க? எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறதா. வேற என்ன டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ? என்ன ஏஜ் இருப்பாங்க? 9 இயர்ஸ். 9 இயர்ஸ். இது வந்து பார்த்தா கேர்ள் தான். நம்பர்ஸ் அண்ட் டேபிள்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் இதுவுமே இது என்ன வேணுமா? இது எனி 3 எடுத்தா 100 ரூபா கணக்கு வரும். ஒருத்தா இல்லைன்னு தெரியல கைசாலாம், பார்த்தா தெரியும். ஒயிட் ஷீட், டேபிள்ஸ், கர்சிங், அவங்க ஏஜ் புக் இது லேட்டா இருக்கு. ஓகே ஓகே, இது எல்லாமே இருக்கு. இங்க அந்த ஒரு கவுண்டர் வச்சிருந்தாங்க ஜி, அதை எடுத்துட்டாங்களா? அந்த சைட்ல உள்ள கடை இருக்குங்க. ஏஎஃப் சாரா பாதாம் மில்க். காலனி மாதிரி இருக்கு பாருங்களேன். பீடா கடை இருக்கு, ஃப்ரூட்ஸ் கடை இருக்கு, ப்ராஃபல்ஸ் இருக்கு, பிசிக்கல் அவங்க முன்னாடியே பார்த்த கடை தான் அது. நிறைய கடை இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன். ஃபுல்லா வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு நியூ இயர் மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு நியூ இயர் டைம் எப்படி இருக்குமோ ரோடு நைட் டைம்ல அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். டைம் இப்போ 12 o'clock ஆயிடுச்சு. ஆனால் எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லா பிஸி ஏரியாங்க இது. காலையில் தான் பிஸின்னு பார்த்தா நைட்டும் பிஸியாக தான் இருக்குது. அந்த ஃபுல்லாக ஐஸ்கிரீம், இவங்க பிரியாணி 150 ரூபா பிரியாணி, அபுபாய் பிரியாணி சொல்லிட்டு க்ரௌட் பார்த்தீங்களா இப்படி நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு பிரியாணி கடையிலேயே ஆல்மோஸ்ட் 10-15 பிரியாணி கடை இருக்குங்க. எவ்வளோ க்ரௌடுத்தமாக இருப்பாங்க. அப்படி நம்ம போயிட்டே இருக்கோம். சர்ச் இருக்குது, நிறைய கடைங்க. நம்ம எண்ணி பார்க்கணும் கடைங்க. இதுவே இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் ஒரு 2 or 3 டைம் ஸ்பெண்ட் பண்ண போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட அப்படியே வந்துட்டோம் நம்ம. இது ரிட்டர்ன் பண்ண உடனே ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்சம் பார்த்தீங்களா ரைட்டில். இங்கே ஒரு டைமில் சூப்பராக போயிருந்தீங்க. இப்போ என்னன்னு தெரியல, அவ்வளோவா சரியாக இப்போது இல்லை, கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிடுச்சு. நம்ம மக்கள்கிட்ட ஒரு இது இருக்குங்க, இங்கே தையலில் பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மக்கள்கிட்ட ஒரு எங்கே சரியில்லை டக்குன்னு அவங்கள மொத்தமாக காலி பண்ணுருவாங்க. இங்கே பார்த்து எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இதெல்லாம் தையலை பிரியாணி சொல்லுவாங்க. நாங்கள் நிறைய டைம் சாப்பிட்டுருக்கோம். 150 rupees வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் க்ரௌட் எப்போவுமே நிறையா இருக்கும் எங்ககிட்ட. நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கேக்ஸு காரில் வச்சு வைக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ க்ரௌட் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். இடமே ஃபுல்லாக வண்டிங்க போகிறது வருது. ஒரு பீச் ஏரியா மாதிரி இருக்குது பாருங்கள். பீச்சில் எப்படி இருக்கும் அது ஈவினிங் 8 o'clock இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ கடைங்க மொத்தமாங்க பாருங்கள். ரஹ்மான் பிரியாணி சொல்லிட்டு ஒரு கடை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வாழையில பிரியாணி ஒரு கடை இருக்குது. பிரியாணி எத்தனை பிரியாணி கடை இருக்குது பாருங்கள். வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் பிரியாணி கடை. நல்லா சாப்பிட்றோன்னங்க வரலாங்க நீங்கள் கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணால் கூட அவங்க நைட்டு வந்து கடை ரெகுலராக வரதான் அவர் வேர்க்கலை இருக்கிறவர். ரெகுலராக வந்து சிட்டிங் அங்கே இருப்பார். ஹாவமோர் கூட பார்த்தீங்களா, எல்லாருமே வந்து அந்த ஒரு இந்த ஏரியாவில் வந்து போட்டு பயங்கர நல்லாவே வியாபாரம் பார்க்குறாங்க.
எதையுமே இங்கே விற்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல சேல்ஸ் ஆகுது. நல்ல டேஸ்ட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா நல்லபடியாகவே நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள். போபா நிறைய இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பிராண்டிங் ஷாப்ஸ்லாம் பார்க்கலாம். லோக்கல் இல்லாமல் அதில் பிராண்டிங்காக கடை இருக்குது. இந்த ரேம்போ பிரியாணிங்க ரொம்ப கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பிரியாணியை பற்றி. மட்டன் பிரியாணி 200 rupees தராங்க இவன். ஆனால் இந்தளவுக்கு ரீச் ஆகலை இன்னும். எதுக்குன்னு எனக்கும் சுத்தமாக அது வந்து போயிடல. கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம் இருங்களேன். போய் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க பிரியாணி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்தீங்கன்னா. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். அது எதுவும் சாப்பிட்ருக்க வந்து உண்மையாக நல்லா தான் இருக்கும் பிரியாணி. நீங்கள் பாருங்கள், உங்களுக்காக தான் நான் சாப்பிட்றேன். பசி எரிக்கிற ஒன்று, ஆனால் காமிக்கிறேன் பாருங்கள். 200 செம்ம ஒருத்துங்க, உண்மையிலே சொல்கிறேன். ஆஹா, பீஸுங்க 1 2 பீஸுங்க நம்ம தான் வைக்கிறாரு. இனி ஒரு புடிங்க கண்டிப்பாக. வாங்கிட்டேன் மட்டன் பிரியாணி. இங்கே பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன் செம்மையாக இருக்குங்க. செம்ம ஜூஸியாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே. பார்த்தீங்களா? சாப்பிட்லாங்க போயிட்டு. ஒரு பைட் எடுக்கலாம். செம்மையாக இருக்குங்க. 200 ரூபாய்க்கு செம்ம ஒருத்துங்க. என்னங்க நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இந்த மாதிரி 200 ரூபாய் கிடைக்குமா? 1000 ரூபாய் செலவாயிடும் கண்டிப்பாக. எல்லாம் முடிச்சுட்டாங்க. பிரியாணி சூப்பராக இருந்தது. புது டபரா கொஞ்சம் அந்த நெய்யோட வாசனையோட சேர்த்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா மட்டன்லாம் நல்லா வந்து செண்டாக இருந்தது. ஒருத்தது 200 ரூபாய்க்கு செம்ம ஒருத்துங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரேம்போ பிரியாணி சூப்பராக இருக்கும். நிறைய கடை இருக்குங்க. சாப்பிட்ட உடனே வயிறுலாம் அப்படியே ஃபுல்லாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது இங்கே ரெகுலராக நாங்கள் ஒரு டீ கடை ஒன்று இருக்கோங்க, பர்பிள் டீன்னு சொல்லிட்டு. அந்த டீ அது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டீ தான் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இங்கே இது வந்து எல்லாமே நான் சூப்பர் சொன்ன நினச்சிக்காதீங்க. செல்ட்டாக தான் நான் சாப்பிடுவேன். நிறைய கடை பார்த்துருப்பேன். ஆனால் எங்கள் ரேம்போ தான் போய் சாப்பிட்டு பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். 200 ஒர்த்து அங்கே பர்பிள் டீ. இங்கேயும் செம்மையாக இருக்கும். டைம் பாஸ் பண்ணலாம். இப்போ பாட்டு பரவலாம் வருவாங்க. நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு புதினா டீ வேணும், இஞ்சி டீ வேணுமா? இஞ்சி தனியா? நீங்கள் ப்ளூ டீ, பர்பிள் டீ, இஞ்சி ஹனி எல்லாமே இருக்குங்க. இது சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க 55 ரூபாய் இருக்குது. லெமன் டீ வித் ஹனி. ஒய்ஃப் அதை குடிப்பாங்க. ப்ளூ டீ நான் சொல்லியிருக்கேன். உண்மையில சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு ஜிஞ்சர் லெமன் டீ சூப்பராக இருக்கும். ஆனால் சரி, இது பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸ்டிக் வேறு கொடுத்துருக்காங்க கலக்கிறதுக்கு. இது என் ஒய்ஃபு தனியாக வச்சுருவோம், அவளே பார்த்துப்பா. கொஞ்சம் ஹனி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹனி போட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, ஹனி கீழே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டோம்ல, இது மழை சாப்பிட்டா தாங்க உடம்பு. என் உடம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பூ வகை தான், ஏதோ ஆவாரம் போயிட சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து காத்தி டிஃபன் சென்டருங்க. ஆனால் சூப்பராக இங்கே வந்து செம்ம கூட்டம் இருக்கும். வெஜ்ஜு தான் ஒன்லி. ஆனால் நல்ல கூட்டங்க இங்கே. கொஞ்சம் அஃபோர்ட் அண்ணா நகருக்கு ஏற்ற அப்போ கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இங்கே ஒரு 2 கடை டீ கடை ஒன்று இருக்குங்க. பர்பிள் டீ பார்த்தீங்க, கிரேன்னு சொல்லிட்டு இது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இருக்கா எவ்வளோ கூட்டம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ராம்ஸ் டீ கடை ஒன்று இருக்குது. ஆனால் செம்ம கூட்டமாக இருக்கும். ஆனால் எப்படின்னு தெரில. பாருங்கள், இப்போது ராம்ஸ் வந்துட்டு இந்த டீ கடை தாங்க. நீங்கள் 2 மணிக்கு வந்தாலும் கூட்டம் இப்படி தாங்க இருக்கும். என்ன தான் இருக்குன்னு தெரில, என்ன போகிறா தெரியல, மசாலா பொடி பயங்கரமாக வந்துட்டு இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. நண்பா, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியல. ஒரு பிரியாணியும் அண்டு ஒரு வேறு சாப்பிட்டோம், டீ மட்டும் சாப்பிட்ருந்தாங்க, அவ்வளோதான். நாளைக்கு வருவோம். நாளைக்கு வேறு இடம் கிண்டி பக்கத்தில் இதே மாதிரி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே போய் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாளைக்கு போயிட்டு டச்லேயே இருங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போட்டால் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ இங்கேயே நான் ஃபினிஷ் பண்ணுறேன். பை.